ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी भाषा तदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। जय जगन्नाथ बलदेव सुभद्रा मैया की। இன்றைய ஞாயிறு விருந்து சத்சங்க நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இதே மாதிரி வாரந்தோறும் இந்த சத்சங்கத்தில் ஹால் நிறைஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். பின்னாடி திரும்பி பாருங்க, ஹால் நிறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கீர்த்தனை பாடும்போது, கிளாஸ் கேட்கும்போது, ஆரத்தி பண்ணும்போது பகவானுடைய சேவையில் கலந்துட்டு உற்சாகமாக செயல்படணும். அப்போ இன்னைக்கு காமிக்க ஏகாதசி அன்னைக்கு சத்சங்கத்துக்கு வர்றது, பகவானை பற்றி கேட்கறது, நாம ஜெபம் பண்ணுறது, பக்தர் சங்கத்துக்கு வர்றது, பகவத்கீதை படிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய பாக்கியம். அதனால் யாரெல்லாம் இன்னைக்கு ஏகாதசி உபவாசம் இருக்காங்களோ எல்லாருக்காக வேண்டியும், அவங்க குடும்பத்தாருக்கு வேண்டியும், எல்லா பக்தருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக வேண்டியும், ஆயுள் ஆரோக்கியத்துக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணுறோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. முதல் தடவை வந்திருக்கிறவங்க, புதுசாக வந்திருக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப நன்றி. அவங்க முதல் தடவை நம்ம சத்சங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்துக்காகவும் குடும்பத்திற்கும் பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. ஒரு ஏகாதசி வரும்போது அந்த ஏகாதசியோடைய மகிமையை யுதிஷ்டிர மகாராஜா பகவான் கிருஷ்ணர்கிட்ட கேட்பார். பகவான் கிட்டே கேட்கிறார் யுதிஷ்டிர மகாராஜா, இந்த ஏகாதசியோடைய மகிமை என்ன? இதுக்கு முந்தின ஏகாதசி வந்து தேவ சயன ஏகாதசி அல்லது சயன ஏகாதசி. அந்த ஏகாதசியோடைய மகாத்மியத்தை பகவான் கிருஷ்ணர் யுதிஷ்டர்கிட்ட சொன்னார். அதை கேட்டுட்டு அந்த ஏகாதசி விரதம் இருந்தார் பாண்டவர்கள் எல்லாருமே. அப்ப ஏகாதசி விரதங்கிறது புதுசு இல்லை, இது வேத காலத்திலேருந்து இருக்கு. எப்பவுமே பல யுகங்களா பின்பற்றப்பட்டு வருது ஏகாதசி விரதம். அந்த ஏகாதசி கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானது. ஏகாதசி திதி, ஏகாதசினா 11வது நாள். மாசத்துல 2 ஏகாதசி வரும். ஒன்று பௌர்ணமியை தொட்டு வரக்கூடிய ஏகாதசி, இன்னொன்று அமாவாசையை தொட்டு வரக்கூடிய ஏகாதசி. அமாவாசையை தொட்டு வரக்கூடிய ஏகாதசிக்கு வந்து கிருஷ்ணபக்ஷ ஏகாதசின்னு பேரு. பௌர்ணமியை தொட்டு வரக்கூடிய ஏகாதசி சுக்லபக்ஷ ஏகாதசின்னு பேர். இந்த 2 ஏகாதசி முக்கியமானதான். அதனால ஏகாதசி உபவாசம் இருக்கிறவங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமான பக்தர் ஆவாங்க, பக்தியில முன்னேற்றம் அடைவாங்க, பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். எல்லா விதமான பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபடுவோம், புலன்களை கட்டுப்படுத்தலாம். இது மாதிரி பல விதங்கள் ஏகாதசி தேவி நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதனால இன்னைக்கு ஏகாதசி தேவியோடைய இன்னைக்கு காமிக்க ஏகாதசியோடைய ஆசீர்வாதம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. அப்ப இன்னைக்கு நம்ம பகவத்கீதையினுடைய 7ஆம் அத்தியாயம் இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் 19வது ஸ்லோகம். பகவத்கீதையுடைய 7ஆம் அத்தியாயம் 19வது ஸ்லோகம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு வந்து பூர்ணத்தின் ஞானம், கிருஷ்ணாவை பற்றிய முழு அறிவு. கிருஷ்ணாவை பற்றிய முழு அறிவு எங்க முடியுதுன்னா பக்தி தூண்ல தான் முடியுது. அதனால பகவத்கீதையினுடைய 7ஆம் அத்தியாயத்திலிருந்து 12ஆம் அத்தியாயம் வரைக்கும் கிருஷ்ணர் வந்து கலங்கம் இல்லாத தூய பக்தியை பத்தி சொல்றாரு. பகவத்கீதையினுடைய இந்த மையத்தில் இருக்கிற அத்தியாயம், மொத்தம் பகவத்கீதை எவ்வளவு அத்தியாயம் இருக்கு? 18 அத்தியாயம். அப்ப இந்த மையத்தில் இருக்கிற அத்தியாயம் வந்து 7ல இருந்து 12 வரைக்கும். அது இந்த பேப்பர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த புக்கு இருக்கு, இந்த புக்கில் நடுவில் பேப்பர்லாம் இருக்கு. இந்த பேப்பர் ரொம்ப முக்கியமா இல்லையா? இந்த பேப்பரை பாதுகாக்கணும், என்ன பண்ணணும்? இங்க ஒரு அட்டை இருக்கணும், இங்க ஒரு அட்டை இருக்கணும். இந்த 2 அட்டை இருந்தாதான் இந்த பேப்பர்லாம் சேஃபா இருக்கும். இல்லாட்டி பேப்பர்லாம் ஒன்னொன்னா கிழிஞ்சு வந்துடும். அப்போ இந்த பேப்பர்ல இருக்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது.
இந்த காகிதத்துல இருக்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதா இருக்கிறதுனால இதை தாங்கி பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அட்டை, பின்னாடி ஒரு அட்டை, இல்லையா? அப்ப இந்த காகிதத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் பாதுகாப்பா இருக்கு. அதே மாதிரிதான் பகவத்கீதையுடைய 18 அத்தியாயம், முதல்ல 6 அத்தியாயம் இந்த அட்டை மாதிரி, கடைசி 6 அத்தியாயம் இந்த அட்டை மாதிரி, இந்த நடுவில் இருக்கிற 6 அத்தியாயம் இந்த பேப்பர் மாதிரி, புத்தகம், இந்த காகிதம் மாதிரி. அப்போ அந்த நடுவில் இருக்கிற 6 அத்தியாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பகவத்கீதையில எல்லா அத்தியாயம் முக்கியமானதுதான், எல்லா ஸ்லோகம் முக்கியமானதுதான். ஆனா அந்த நடுவில் இருக்கிற 6 அத்தியாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த நடுவில் இருக்கிற 6 அத்தியாயத்துல கிருஷ்ண பகவான் தூய பக்தி தொண்டு, கலங்கம் இல்லாத பக்தி, உன்னதமான பக்தியை பத்தி சொல்றார். நீ பெரும்பாலும் மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பொதுவா பக்திங்கிறது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டது, இல்ல அது குழந்தைகள், வயசானவங்க, பெண்கள்லாம் பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால பக்தியோட நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் கூட இஸ்கான் வர்றதுக்கு முன்னாடி என்ன நினைச்சுக்கிட்டேன், பக்தியோட ஞானம் உயர்ந்ததுன்னு நினைச்சேன். ஞானம் வந்து பக்தியை காட்டிலும் உயர்ந்தது. பக்தி வந்து ஒரு சென்டிமெண்ட் தானே, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பண்றாங்க. அதனால பக்தியை விட சிறந்தது ஞானம் தான், அறிவு வளர்த்துக்கணும். அப்புறம்தான் தெரிஞ்சது ஞானத்தை விட உயர்ந்தது பக்தி. ஞானம் எங்க முற்று பெறுதுன்னா பக்தியில தான் முற்று பெறுது. வெறும் ஞானம் மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. வெறும் ஞானம் மட்டும் இருந்தா பத்தாது. ஞானம் எப்போ முழுமை அடையும்னா பக்தியில தான் முழுமை அடையும். இதை வந்து தெளிவாக பகவத்கீதையில பகவான் சொல்றார். எப்படின்னா இங்க சொல்றார் இந்த ஸ்லோகத்துல, பகுனாம் ஜென்மனாம், பல பிறவிகள் ஆகுமா. யாருக்கு? ஒரு ஞானிக்கு. ஒரு ஞானி வந்து பல பிறவி எடுக்கணுமா. எதுக்கு? வாசுதேவ சர்வமிதி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்துக்கும் காரணம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அனைத்துக்கும் காரணம்னு ஒரு ஞானி தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பிறவி எடுக்கணும். பகுனாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. பிரபத்தியதே அப்படின்னா சரணடைது, சரணாகதி. வாசுதேவ கிருஷ்ணரே சரணாகதி அப்படின்னு ஒரு ஞானியானவர், ஒரு உன்னதமான அறிவில் இருக்கிறவர், ஞானியானவர் வாசுதேவனே அனைத்து காரணம், அவரை சரணடைறதுக்கு பற்பல பிறவி ஆகுமா. பகுனாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. அத்தகு ஞானி கூட காண்பதற்கு அரிதானவர். எல்லா ஞானிகளும் கிருஷ்ணரை சரணடைவதில்லை. எல்லா ஞானிகளும் கிருஷ்ணரை சரணடைவதில்லை. அப்ப யாரு ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்காரோ அந்த ஞானி கிருஷ்ணரை சரணடைகிறார். அப்படின்னா ஆன்மீக பாதையில எல்லாரும் ஒரே தளத்துல இல்லை. ஆன்மீக பாதையில 3 வழி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பெரம்பலூர் வர்றதுக்கு 3 வழி இருக்கு. இந்த செஞ்சேரி எடுத்துக்கோ. இப்ப நம்ம செஞ்சேரி கிராமத்துல இருக்கோம். இந்த செஞ்சேரிங்க கிராமத்துக்கு வர்றதுக்கு 3 வழி இருக்கு. இந்த செட்டிக்குளம் ரோட்டு வழியாவும் வரலாம், துறையூர் ரோட்டு வழியாவும் வரலாம், பெரம்பலூர் டவுனுக்குள்ள இருந்து வரலாம். 3 வழி இருக்கு. ஆனா வந்துடலாம். செஞ்சேரிக்கு யாருனாலும் வரலாம். 3 வழி இருக்கு. செஞ்சேரி வந்து அடைஞ்சிடலாம். எப்படி வந்து அடைஞ்சிடலாம்? இந்த செட்டிக்குளம் ரோட்டு வழியாவும் வரலாம், துறையூர் ரோட்டு வழியாவும் வரலாம், பெரம்பலூர் டவுனுக்குள்ள இருந்து வரலாம். இப்ப எங்கிருந்து வரோம் தான் கேள்வி. எங்கிருந்து வரோம் கேள்வி. சரியா? இப்ப இந்த கேள்விக்கு முதல்ல எங்கிருந்து வரோம்னு பதில் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கும் இப்ப இந்த கிளாஸ்க்கு என்ன சம்பந்தம் பார்ப்போம். இப்போ சென்னையில இருந்து ஒருத்தர் பெரம்பலூருக்கு வர்றாரு. அப்ப எப்படி வரலாம்? சென்னை பைபாஸ் அப்படியே பிடிச்சு அந்த 4 ரோடு அப்படியே பிடிச்சு நேரா சென்னை பைபாஸ்ல செஞ்சேரி வந்துடலாம். இது ஒரு வழி, இது ஒரு பாதை. இன்னொன்னு, சென்னையிலிருந்து அப்படியே போய் ஆத்தூர், சேலம் போய் ஆத்தூர் வந்து இப்படி வந்து பெரம்பலூர் வந்து செஞ்சேரி வந்துடலாம். இது ஒரு பாதை. அப்புறம் சென்னையிலிருந்து அப்படியே பைபாஸ்ல போய் திருச்சி போய் ஈரோடு போய் திருச்சி வந்துடலாம். இப்படியும் பெரம்பலூர் வந்துடலாம். ஈரோடு போய் திருச்சி வரணும், அப்படி வந்துடலாம். சரி, இப்ப இந்த 3 பாதையில எந்த பாதை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? சென்னையிலிருந்து நீங்க வரும்போது நீங்க உங்க ஓன் கார்ல வரீங்க, உங்க சொந்த கார்ல வரீங்க. அப்போ நேரடியான பைபாஸ்ல வந்துருவீங்களா, இல்ல துறையூர் போய் வருவீங்களா, இல்ல திருச்சி போய் வருவீங்களா? எதுல வருவீங்க? பைபாஸ் டைரக்ட் ரூட்ல. இல்ல சந்தேகம் ஒண்ணும் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும், குழந்தை கூட சொல்லிடும் இல்லையா?
அந்த மாதிரிதான் இறைவனை உணர்றதுக்கு 3 பாதை இருக்கு. கிருஷ்ணரை உணர்றதுக்கு 3 பாதை இருக்கு. அது பாகவதம் என்ன சொல்லியிருக்கு? வதந்தி தத் தத்துவவிதஸ் தத்துவம் யஜ்ஞானம் அவ்யயம் பிரம்மேதி பரமாத்மா எதி பகவான் இது சப்தையது. இறைவனை பிரம்மமாவும் உணரலாம், பரமாத்மாவும் உணரலாம், பகவானாவும் உணரலாம். அப்ப இந்த 3 இறைவன் தான். இறைவனுடைய 3 நிலை, 3 விதமான அம்சம். இறைவனை பிரம்மமாக பிரம்மம் என்று, இறைவன் பிரம்மம் என்றும் உணரலாம். இறைவனை ஒரு பரமாத்மாவும் அணுகலாம். அவரை முழுமுதற் கடவுளாக பரம புருஷோத்தமனாக பகவானாவும் அணுகலாம். இப்போ இந்த 3 பாதையில வர்றவங்க யாருன்னு கேட்கலாம். அடுத்தது இந்த 3 பாதையில வர்றவங்க யாரு? இறைவனை பிரம்மம் என்று அவருடைய தோன்றா உருவம், பகவானது தோன்றா உருவத்துல பிரம்மத்திலே இறைவனை அணுக முயற்சி பண்றவங்க ஞானிகள். அதற்கான மார்க்கம் தான் ஞான மார்க்கம். இந்த ஞான மார்க்கம் எப்படி? துறையூர் போயிட்டு வர மாதிரி. பெரம்பலூர் வர்றதுக்கு சென்னையில இருந்து துறையூர் போயிட்டு வந்த கதை. ஆனா வந்துடலாம், ஆனா கொஞ்சம் கஷ்டம். ஏன் கஷ்டம்? தேவையில்லாம போய் இன்னொரு பாதை எடுத்து அதை சுத்தி வந்து டேக் லெஃப்ட் டேக் ரைட் டேக் லெஃப்ட் டேக் ரைட்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படியே வந்து சேரணும். அப்போ ஞான மார்க்கத்தின் மூலமா இறைவனை உணரலாம். ஞான மார்க்கத்தின் மூலமா இறைவனை உணரலாம், இறைவனை அணுகலாம். ஆனா எப்படி, என்ன முடிவுக்கு வருவாங்க? ஒரு ஞானி என்ன முடிவுக்கு வருவார்னா, சாஸ்திரங்களை விசாரணை செய்து என்ன முடிவுக்கு வராரு? இறைவன் உருவமற்றவர், அவர் எங்கும் வியாபிச்சிருப்பவர் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. இறைவன் உருவமற்றவர் நினைக்கிறவர் யாரு? யார் நினைப்பா? கடவுள் உருவம் இல்லைன்னு யார் நினைப்பா? நான் என்ன சொன்னீங்க? பேர் என்ன சொன்னேன்? ஞானி. நீ கவனிக்கல பாத்தியா? நீ அங்க யாரோ வண்டி சத்தம் கேட்குதுன்னு பார்த்தேன். அதுதான். சோ ஒரு ஞானி இறைவன் எப்படி முயற்சி பண்றாரு? ஒரு ஞானி எப்படி? ஒரு ஞானிங்கிறவரு சாஸ்திரம் படிச்சு வேதங்களை படிச்சு புராணங்களை படிச்சு உபனிஷத்து படிச்சு கடவுள் உருவமற்றவர். சர்வம் கலோ இதம் பிரம்மம். கடவுள் ஒரு பிரம்மம். பிரம்மம்னா நித்தியமானது. பிரம்மம்னா என்னது? நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. சர்வம் கலோ இதம் பிரம்மம். இங்க காணக்கூடிய அனைத்தும் எங்கிருந்து வந்தது? பிரம்மத்திலிருந்து வந்தது. எங்க போய் முடிய போகுது? பிரம்மத்துல முடிய போகுது. அகம் பிரம்மாஸ்மி, நானும் பிரம்மம் தான். அப்போ நானும் கடவுள் ஒண்ணு. இதை நான் உணர்ந்துட்டா நானும் கடவுள் ஒண்ணு. இதுதான் ஞானி. சரி, அதுக்கப்புறம் இன்னொரு ரூட் சொன்ன, இந்த செட்டிக்குளம் வழியா வந்தது. இது வந்து யோகி. ஒரு யோகி என்ன நினைக்கிறாரு? இறைவனை பரமாத்மா ரூபத்துல யோக மார்க்கம், அஷ்டாங்க யோகம். யோகி என்ன பண்றாங்க? இறைவனை பரமாத்மா ரூபத்துல அணுக முயற்சி பண்றாங்க. கடவுள் வந்து இதயத்துல பரமாத்மாவா இருக்காரு. அந்த பரமாத்மாவை உணர்ந்துட்டா நானும் பரமாத்மா ஒன்னாயிருவோம். அப்புறம் நான் வேற, பரமாத்மா வேற இல்லை. அப்புறம் பக்தர்கள் என்ன பண்றாங்க? இந்த டைரக்ட் பைபாஸ் மாதிரி பக்தர்கள் நேரடியா பகவானை பரம புருஷோத்தம்னா வழிபடுறாங்க. கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு பகவானை பக்தர்கள் முழு முதற் கடவுளா வழிபடுறாங்க. அதனாலதான் வாசுதேவ சர்வமிதி. கிருஷ்ணாவுக்கு இன்னொரு பேர் வாசுதேவன். ஏன் கிருஷ்ணாவுக்கு வாசுதேவன் பேரு? வசுதேவர் குழந்தையா வந்ததுனால கிருஷ்ணருக்கு வாசுதேவன் பேர். எதனால கிருஷ்ணருக்கு மதுசூதன் பேரு? மது என்ற அரக்கனை கொண்டால் மதுசூதன் பேரு. எதனால கிருஷ்ணருக்கு கோவிந்தன் பேரு? பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் தருவதால கோவிந்தன் பேரு. எதனால ரிஷிகேஷன் பேரு? புலன்களின் அதிபரா இருக்கிறதுனால ரிஷிகேஷன் பேரு. ஏன் பத்மநாபன் பேரு? தாமரை, அவர் நாபிலிருந்து தாமரை தோன்றதுனால பத்மநாபன் பேரு. ஏன் மாதவன் பேரு? லக்ஷ்மியுடைய கணவர். ஏன் கேசவன் பேரு? கேசி என்ற அரக்கனை வதம் செய்தவர் கேசவா. நாராயணா ஏன் பேரு? நாராயணன் அர்த்தம் அந்த ஜலத்துல சயனம் கொண்டிருப்பார். அவர் உடலிருந்து வரக்கூடிய வேர்வை துளியில நரன் என்ற தீர்த்தத்துல பள்ளி கொண்டிருப்பார் நாராயணன். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, 3 பிரம்மாண்டமான ரூபடுத்துட்ட திரிவிக்ரமா, வாமனா, குள்ள பிராமண, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. அதனால பகவானுடைய லீலைகளை வைத்து அவருக்கு பேர் இருக்கு. அவருக்கு 1000 பேர் இருக்கு. பகவானுக்கு 1000 பேர் இருக்கு. லீலைகளை வைத்து சில பேர்கள் இருக்கு. அப்புறம் சில பேர்கள் இருக்கு இல்லையா? கிருஷ்ணனுடைய நாமம், கிருஷ்ணனுடைய திருநாமம் வந்து லீலைகளை வச்சிருக்கு. சிலது வந்து அவருடைய அமானுஷமான சக்தி வச்சிருக்கு. அமானுஷமான சக்தி வச்சு எப்படி சொல்லலாம் கிருஷ்ணனுடைய பேரு?
கிருஷ்ணருடைய அமானுஷ்யமான சக்தி வச்சு எப்படி ஒரு பேர் சொல்லலாம்? அது லீலா, கோவர்தன் கிரிதாரி லீலை பேரு. அமானுஷ்ய சக்தியில பரசுராம்ங்கிறது ஓகே, பரசுங்கிற கோடாரி வச்சிருக்கு, அது லீலை தான். அமானுஷ்யமா சக்தினா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே, பரம்பொருளே, பிரபஞ்சத்தின் ஆன்மாவே, விஸ்வாத்மனே, பரமாத்மாவே, எங்கும் வியாபி, இதெல்லாம் வந்து அவருடைய பிரம்மாண்டம். கிருஷ்ணருடைய பிரம்மாண்டத்தை வச்சு திருநாமம் இருக்கு. கிருஷ்ணாவுடைய அந்த தெய்வீகமான ஆற்றல் அதை வச்சும் பேர் இருக்கு. பரமாத்மனே, பரபிரம்மனே, பரம்பொருளே, இப்படிலாம் கூட இறைவனை சொல்றோம். கடவுள் வந்து பரம்பொருள், எங்கும் வியாபிச்சிருப்பவர், எல்லா பக்கம் இருக்காரு, இந்த அகிலத்தை தாங்கி இருக்காரு, ஜனார்தனன், உயிர்வாளிகளை ரட்சிக்கிறவர், இந்த மாதிரி பேர் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு திருநாமம் இருக்கு. அது எப்படின்னா பார்த்தசாரதி, நந்தநந்தன், யசோதானந்தன், கோபநந்தன். இது அவர் பக்தரோட சேர்த்து வச்சிருக்கிற பேர். இதுல எந்த பேர்ல கிருஷ்ணா திருப்தி அடைவாரு? அவரை பார்த்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனின் திருப்தி சொன்னா திருப்தி அடைவாரா? அகிலத்தின் பரம்பொருளே, பரமாத்மாவே அப்படி சொன்னா திருப்தி அடைவாரா? நந்தநந்தனேன்னு சொன்னா திருப்தி அடைவாரா? யசோதானந்தன் சொன்னா திருப்தி அடைவாரா? பார்த்தசாரதின்னு சொன்னா திருப்தி அடைவாரா? கிருஷ்ணா வந்து தன் பக்தர்களோடு சேர்த்து தன் பேரை சொல்லும்போது திருப்தி அடைவார். கிருஷ்ணா எப்ப திருப்தி அடைவார்? தன் பக்தர்களோடு சேர்த்து ஒரு பேரை சொல்லும்போது. கோபநந்தன், நந்தநந்தன், யசோதானந்தன், பார்த்தசாரதி, பாண்டவதூதர். அப்போ பக்தர்கள் என்ன பண்றாங்க? பகவானோட அன்பு பரிமாற்றம் செய்யறாங்க. இப்போ பக்தர் அல்லாதவங்களுக்கு பக்தருக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த ஞானிகள் யோகிகள், இந்த 3 ஆன்மீகவாதி இருக்காங்க இல்லையா, ஞானிகள் யோகிகள் பக்தர்கள். இந்த 3 ஆன்மீகவாதியில ஞானிகளுக்கு யோகிகளுக்கு பகவான் கூட எந்த அன்பு பரிமாற்றம் கிடையாது. யாராவது போய் ஓ பிரம்மமே நான் உன்னை காதல் பண்றேன்னு சொல்ல முடியுமா? ஓ பிரம்மமே நீ எனக்கு ரொம்ப பிரியமான நண்பன் சொல்ல முடியுமா? ஓ பிரம்மமே நீ எனக்கு அப்பா மாதிரின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஓ பிரம்மமே நீ எனக்கு குழந்தைன்னு சொல்ல முடியுமா? ஓ பரமாத்மாவே நீ எனக்கு உற்ற நண்பன் சொல்ல முடியுமா? ஆனா பக்தர்கள் பகவான் பார்த்து சொல்லலாம், கிருஷ்ணா நீங்க எனக்கு குழந்தை, கிருஷ்ணா நீங்க என்னோட அப்பா, கிருஷ்ணா நீ எனக்கு அம்மா, கிருஷ்ணா நீ என் நண்பன் சொல்லலாம். அப்போ பிரம்மத்துக்கும் இறைவனையும் பிரம்மமா அணுகிற ஞானிகளுக்கும் பகவானுக்கும் எந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் கிடையாது, உறவு முறை இல்லைங்க. பரமாத்மாவை தியானிக்கிறவங்களுக்கு பகவானுக்கும் ரிலேஷன்ஷிப், உறவு முறை கிடையாது, அன்பு பரிமாற்றம் கிடையாது. பக்தர்களுக்கும் பகவானுக்கும் தான் அன்பு பரிமாற்றம் இருக்கு. பக்தர்களுக்கும் பகவானுக்கும் தான் அன்பு பரிமாற்றம் இருக்கு. பகவானை நண்பனா நினைக்கலாம், குழந்தையா நினைக்கலாம், எஜமானனா நினைக்கலாம், நம்ம ஒரு சேவகனா இருக்கலாம். அப்போ பக்தர்களுக்கும் பகவானுக்கும் அன்பு பரிமாற்றம் உண்டு. மயிலாப்பூர்ல வந்து ஒரு திவ்ய தேசத்துல ஒரு சிறப்பு கோயில், ஸ்பெஷல் டெம்பிள். அது மயிலாப்பூர்ல வந்து ஒரு அபிமான ஸ்தலம், ஆதிகேஸ்வர் டெம்பிள் இருக்கு மயிலாப்பூர்ல. மயிலாப்பூர்ல 2 கோயில் இருக்கு, ஒன்று கபாலீஸ்வர் கோயில் இருக்கு, இன்னொன்று ஆதிகேஸ்வர் டெம்பிள் இருக்கு. அந்த மயிலாப்பூர்ல வந்து இந்த ஆதிகேஸ்வர் டெம்பிள்ல, ஆதிகேஸ்வர் கோயில்ல பேயாழ்வார்னு ஒரு ஆச்சாரியர் சேவை பண்ணிட்டு இருந்தார். 12 ஆழ்வார்ல ஒருவர் பேயாழ்வார். அப்போ சென்னைக்கு பக்கத்துல திருமழிசைன்னு ஒரு ஊர் இருக்கு, திருமழிசை. அந்த ஊர் என்ன ஸ்பெஷல்னா, அங்க இன்னொரு ஆழ்வார் தோன்றினார், திருமழிசை ஆழ்வார். அவர் தோன்றிய ஸ்தலம் அது. அவர் வந்து ஆழ்வார் ஆகிறதுக்கு முன்னாடி, திருமழிசை ஆழ்வார் வந்து கிருஷ்ண பக்தராகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சித்தரா இருந்தார். பெரிய சித்தர் அவர். திருமழிசை ஆழ்வார் வந்து பெரிய சித்தர். அவர் நிறைய சித்தியெல்லாம் அவருக்கு தெரியும். அப்புறம் அது மட்டும் இல்ல, அவருக்கு வந்து இந்த சித்தரா இருந்தவர் பல சாஸ்திரம் படிச்சிருந்தார். அவருக்கு வந்து சிவவாக்கியர்னு பேர். சிவவாக்கியர் பெரிய ஸ்காலர். சிவவாக்கியர் வந்து ஒரு பெரிய சித்தர், பெரிய ஸ்காலர். அவர் ஜைனம், பௌத்தம், சைவம், வைஷ்ணவம், இந்த மாதிரி பல்வேறு தத்துவங்கள், பல தத்துவங்களை படிச்சிருந்தார். வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உபநிஷத்துக்கள் எல்லாத்தையும் படிச்சிருக்காரு. எதை கேட்டாலும் கேள்வி பதில் சொல்லுவார். இந்த வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, இந்த புராணத்துல என்ன சொல்லியிருக்கு, இந்த உபநிஷத்துல என்ன சொல்லியிருக்கு, எல்லாம் பின் பாயிண்டா வச்சிருப்பார். பேர்பட்ட ஸ்காலர். யாரு? சிவவாக்கியர். அவர் என்ன பண்ணுவார், திருமழிசையில இருந்து தினமும் இந்த கபாலீஸ்வர் கோயிலுக்கு வருவார், மயிலாப்பூர் வருவார். அப்படி ஒரு அந்த வழியா வந்து போக போக அவருக்கும் பேயாழ்வாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடும், நண்பர் ஆயிடுவாங்க 2 பேரும். சிவவாக்கியரும் பேயாழ்வாரும் 2 பேரும் நண்பர் ஆயிட்டாங்க. 2 பேரும் என்ன ஆனாங்க? யார் 2 பேரும் நண்பர் ஆனாங்க?
பேயாழ்வாரும் சிவவாக்கியர் 2 பேரும் நண்பர் ஆயிட்டாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த பேயாழ்வார் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து அந்த அந்த ஆதிகேஸ்வரர் கோயில்ல ஒரு நந்தவனம் வச்சிருக்காரு. துளசி தோட்டம்லாம் வச்சு, பூச்செடியெல்லாம் வச்சு, பகவானுக்கு மாலை பண்றதுக்காக ரொம்ப அழகான ஒரு நந்தவனம் வச்சிருக்காரு. அது என்ன பண்ணுவாரு, நந்தவனம் வச்சா என்ன பண்ணுவாங்க, தினமும் தண்ணி விடணும், செடியெல்லாம் நட்டு வைக்கணும், பூ பறிக்கணும், எல்லாம் பண்ணணும் இல்லையா. இது சேவை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த வழியா அவர் போக வர இன்னும் 2 பேர் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, சிவவாக்கியரும் பேயாழ்வாரும். ஒரு நாள் சிவவாக்கியர் வந்துட்டு இருக்காரு. இந்த பேயாழ்வார் என்ன பண்ணாரு, செடியெல்லாம் தலைகளை நட்டு வச்சிருக்காரு. செடியெல்லாம் தலைகளை நட்டு வச்சுட்டு ஒரு பானை இருக்கு இல்லையா, பானை, அந்த பானை பூரா ஓட்டையா இருக்கு. அந்த ஓட்ட பானையில தண்ணி எடுத்துட்டு போய் அந்த செடிக்கு விடுறாரு. என்ன பண்ணாரு, ஓட்ட பானையில தண்ணி எடுத்து செடியை பூரா தலைகளை நட்டு வச்சு விட்டுருக்காரு. அப்படி பண்ணலாமா? ஏன் பண்ணக்கூடாது? முதல்ல செடியை தலைகளை நட்டு வச்சா வளருமா? வளராது. ஓட்ட பானையில தண்ணி விடுறது புத்திசாலித்தனமா? தண்ணி கோர்னா எல்லாம் கீழே போயிரு, பாதி முக்காவாசி தண்ணி கீழே போயிரு. அப்ப அந்த குழந்தையே சொல்லிடுது இல்லையா, யமுனாவுக்கு நல்லா தெரியுது, கீக்கி நல்லா தெரியுது. ஓட்டப்பானையில தண்ணி கொண்டு போய் யாராவது செடி கொடுவாங்களா? நான் பண்ணா என்ன பிரபு, நீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு மூளையே இல்லை. ஓட்டப்பானையில போய் யாராவது தண்ணி எடுத்துட்டு வருவாங்களா? செடியை போய் தலைகளை நட்டு வச்சிருக்கீங்களே அப்படி அந்த குழந்தை கூட சிரிக்கும். இவர் என்ன பண்ணாரு, வேணும்னே செடியை தலைகளை நட்டு வச்சுட்டு ஓட்டப்பானையில தண்ணி விட்டுக்கிட்டு இருக்காரு. சிவவாக்கியர் வந்தவர் அந்த பக்கம் வரவர் பாக்குறாரு, என்ன இன்னைக்கு பெரிய ஆழ்வார் என்ன பண்றாரு, ஆழ்வாரே என்ன பண்றீங்கன்னாரு. என்ன பண்றேன், செடி நட்டுட்டு இருக்கேன். என்ன பைத்தியார்த்தனமா இருக்கு, செடியை போய் தலையில நட்டு வச்சிருக்கீங்க, எப்படி வளரும்? அதுவும் ஓட்டப்பானையில போய் தண்ணி விடுறீங்களே, என்ன பிரயோஜனம், தண்ணி பூரா கீழே போயிடுச்சு. இவர் ஒன்றும் பேசல. திரும்பி என்ன பண்றாரு, இன்னொரு செடியை தலையில நட்டு வச்சு ஓட்டப்பானையில தண்ணி விட்டு திரும்பி கேட்கிறாரு, ஐயா என்ன பண்றீங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சு, ஏதாவது ஞாபக சக்தி இருக்கா, மூளை ஏதா இருக்கா, போய் செடியை போய் தலையில நட்டு வச்சுட்டு ஓட்டப்பானையில தண்ணி விடுறீங்க, நேரம் தான் வேஸ்ட், உங்க எனர்ஜி, உங்க சக்தி விரயமாகுது, நேரம் விரயமாகுது. திரும்பி இன்னொரு செடி நட்டு வச்சாரு தலையில. இவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு, என்ன பண்றீங்க, இன்னொரு செடியை தலையில நட்டு வச்சு அதுக்கு ஓட்டப்பானையில போய் தண்ணி ஊத்துறாரு. இந்த 3வது தடவை கேட்கிறாரு, என்ன காரியம் பண்றீங்க? அப்பதான் அவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்றீங்களோ அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்களோ அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன பண்றேன், நீங்க என்ன பண்றீங்க நீங்களே சொல்லுங்க. நான் வந்து இப்போ என்ன பண்றேன், நான் நிறைய சாஸ்திரம் படிச்சிருக்கேன், அப்புறம் நிறைய தத்துவங்களை தெரிஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு ஜைனம் தெரியும், பௌத்தம் தெரியும், சைவம் தெரியும், சமணம் தெரியும், பல தத்துவங்களை தெரியும், பல சாஸ்திரம் படிச்சிருக்கேன். ஆனால் என்ன பிரயோஜனம்? நீங்க இதெல்லாம் படிச்சுட்டு இந்த ஓட்டப்பானையில் தண்ணி விட்ட கதை தான், இந்த செடியை தலையில நட்டு வச்ச கதை தான். ஏன்னா நீங்க இவ்வளவு படிச்சிருக்கீங்க, ஆனா நீங்க பகவானை சரணடையில, நீங்க பகவான் வாசுதேவனை கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளை ஏற்றுக்கொள்ளல. அப்போ யார் ஒருத்தர் சாஸ்திரம் படிச்சிருக்காங்க, அப்புறம் நிறைய தத்துவம் படிச்சிருக்காங்க, இதெல்லாம் இருந்தும் அவங்க கிருஷ்ண பகவானை பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளை ஏற்றுக்கொள்ளலைன்னா அது இந்த கதை தான். இந்த கதை செடியை தலைகளை நட்டு வச்சு ஓட்டப்பானை தண்ணி விட்ட கதை. ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. நேரம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. நேரம், காலம், சக்தி எல்லாம் வீண் தான். பகவத் பக்தி ஹீனஸ்ய ஜாதி சாஸ்திர ஜபஸ்தபக அப்பிராணசிகி தேகசிய மண்டலம் லோகரஞ்சனம். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தருக்கு கிருஷ்ண பக்தி இல்லை, ஆனா உயர்ந்த குலத்துல பிறந்திருக்காரு, வேத மந்திரம் படிச்சிருக்காரு, தபம் பண்றாரு, ஜபம் பண்றாரு, எல்லாம் பண்றாரு, கிருஷ்ண பக்தி இல்லை. அது எந்த மாதிரினா, அந்த நபர் இறந்து போன உடலை அழகுபடுத்துற மாதிரி, ஆத்மா போயிருச்சு. இப்போ ஒரு சில வீட்டுல என்ன பண்ணுவாங்க, யாரை இறந்து போயிட்டா அந்த ஆன்மா போயிருக்கும், அந்த உடம்பு குளிக்க வச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு டெக்கரேஷன் பண்ணுவாங்க. டெக்கரேட்டிங் த டெட் பாடி. அந்த இறந்து போன உடலை அழகுபடுத்துறதுனா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஆத்மாவே போயிருச்சு. ஆத்மா போனதுக்கு அப்புறம் அந்த இறந்த உடலை அழகுபடுத்தி எந்த பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரிதான் ஒருத்தர் உயர்ந்த குலத்துல பிறந்திருந்தாலும், வேத மந்திரம் படிச்சாலும், ஜபம் தபம் எல்லாம் பண்ணாலும், கிருஷ்ணரை விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணரை சரணடையில, வாசுதேவ சர்வமிதி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வாசுதேவன் பரமபுருஷோத்தமன் முழுமுதற் கடவுள் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் செய்ததெல்லாம் ஸ்ரமையை வெகி கேவலம், சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். பாகவத் என்ன சொல்லியிருக்கு, தர்மசனுஷிதா பும்ச விஷக்ஷேன கதாசிரியா நோத்பாதைய எதிரதையும் ஸ்ரமையை வெகி கேவலம். ஒருத்தர் என்ன தர்மம் வேணா பண்ணலாம். இப்ப நாங்க வந்து கோயில்ல பிரம்மச்சரியா இருக்கோம், பிரம்மச்சரிய தர்மம் பண்றோம். இங்க நிறைய குடும்பஸ்தர் இருக்காங்க, இல்லற தர்மம், கிரகஸ்த தர்மம். இல்லற தர்மமானாலும் சரி, பிரம்மச்சரிய தர்மமானாலும் சரி, பிராமண தர்மமானாலும் சரி,
வியாபாரி வைசிய தர்மமானாலும் சரி, எந்த தர்மமானாலும் அந்த தர்மத்துல அந்த செயலை பண்ணிட்டு இருக்கிறவங்க தர்ம சம்சிதா வம்ச விஸ்வக்ஷேன கதாசியா. நம்ம எந்த தர்மத்தை செய்து கொண்டிருந்தாலும் அது பிரம்மச்சாரியோ, குடும்பஸ்தனோ, சன்னியாசியோ, பிராமணனோ, சத்திரியனோ, வைசியனோ, சூத்திரனோ, எந்த தர்மத்தில் இருந்தாலும் வாசுதேவ கதா ருச்சி, பகவான் கிருஷ்ணருடைய கதைகளை கேட்கறதுல நம்ம ஆர்வம் வளர்த்துக்கலன்னு சொன்னா தர்ம சம்சிதா வம்ச விஸ்வக்ஷேன கதாசியா நோ பாதையே எதிரதையும் சிரமையை வகி கேவலம் சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம பண்ணதெல்லாம் கால விரயம் தான். அப்போ ஒருத்தர் எந்த தர்மத்தை பின்பற்றி கொண்டிருந்தாலும் அது கிருஷ்ணரை நோக்கி செலுத்தப்படவில்லை, அது கிருஷ்ணருக்காக செய்யப்படவில்லை என்றால் அது காலவிரயம். அதே சமயம் நம்ம என்ன தர்மத்தை பண்ணிட்டு இருக்கோமோ அந்த தர்மத்தை பண்ணிட்டு அது கூட கிருஷ்ண பகவானே பகவானே கிருஷ்ணா நீங்க தான் உங்களே சரணாகதி, உங்களே நான் உங்ககிட்டே எல்லாம் விட்டுட்டேன், நீங்க என் குடும்பத்தை பார்த்துக்கோ, என் குழந்தைய பார்த்து எல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கிருஷ்ணரை சரணாகதி பண்ணிட்டாங்கன்னா அவங்க நீ செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. இது வந்து பகவத்கீதையினுடைய 5ஆம் அத்தியாயத்தில் சொல்றார் கிருஷ்ணா. 15.19 நினைக்கிறேன், ஸ்லோகா நம்பர் மறந்துருச்சு. என்ன சொல்றாரு கிருஷ்ணா? யோமாமேவ சம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதே மாம் சர்வபாவேன பாரதா. அர்ஜுனா, யார் ஒருத்தர் வந்து என்னை பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளை ஏற்றுக்கொள்றாங்களோ, யோமாமேவ அசம்மூடோ, சந்தேகம் இல்லாம, சந்தேகமே கிடையாதுங்க, கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். பகவத்கீதையில சொல்லியிருக்கு, பாகவத்துல சொல்லியிருக்கு, ஆச்சாரியர் சொல்லியிருக்காங்க, பெரும் பெரும் ஆச்சாரியர்கள் ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், நிம்பார்க்க சாமி, விஷ்ணுசாமி, சைத்தன்ய மகாபிரபு, பக்தினோத் தாக்கூர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், சில பிரபுபாதர் மாதிரி பெரிய ஆச்சாரியெல்லாம் பெரியவாள்லாம் சொல்லியிருக்கு. யோமாமேவ அசம்மூடோ, சந்தேகம் இல்லாம, ஜானாதி, யார் தெரிந்து வைத்திருக்கு, சந்தேகம் இல்லாம யார் தெரிந்து வைத்திருக்கிறாங்களோ, யோமாமேவ சம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம், கிருஷ்ணதான் புருஷோத்தமன் அப்படிங்கிறவங்க சர்வவித், அவங்க எல்லாம் கற்றறிந்தவராகி விடுகிறார். கிருஷ்ணரை அறிந்தவங்க இனி படிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிட்டா இனி படிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. அப்படின்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமான்னு கேட்கக்கூடாது, சரியா? அது சும்மா போயிட்டு வாங்க, நல்ல விஷயம்தான். ஆனால் கிருஷ்ணர் தெரிஞ்சுட்டா இனி தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. யோமாமேவ சம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் சர்வவித், அவர் அனைத்தையும் கற்றவராகி விடுகிறார். அப்ப எல்லாம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? சும்மா உட்காந்து தர்க்கம் பண்ண மாட்டாங்க, பஜதேமா, பக்தி தொண்டு செய்வாங்க, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுவாங்க. சர்வபாவேன பாரதா, இனி அவன் செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை அர்ஜுனா. பக்தி தொண்டு பாதைக்கு வந்துட்டா இனி நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை. இதுதான் நம் வாழ்க்கையின் இலக்கு. நம்ம வாழ்க்கையோட லட்சியம் என்ன? இன்னைக்கு காலையில் பேசிட்டு இருந்தோமே, வாழ்க்கையின் லட்சியம் என்ன? கிருஷ்ண பிரேமம். ஜெபம் பண்றது எதுக்காக? புக்கு பகவத்கீதை பாகவதம் படிக்கிறது எதுக்காக? கிருஷ்ண பிரேமம். ஜெபம் பண்றது எதுக்காக? கிருஷ்ண பிரேமம் கிடைக்கணும், கிருஷ்ணர் மேல பிரேமம், அன்பு வரணும், களங்கம் இல்லாத அன்பு வரணும், கிருஷ்ண பிரேமம் வரணும். ஜெபம் பண்றது எதுக்காக? கிருஷ்ண பிரேமம். பாகவதம் படிக்கிறது எதுக்காக? பகவத்கீதை படிக்கிறது எதுக்காக? நாம் சேவை பண்றது எதுக்காக? பக்தர் சங்கம் எதுக்காக? இந்த மனித வாழ்க்கை எதுக்காக? அவ்வளவுதான், கிளாஸ் முடிச்சு. இந்த மனித வாழ்க்கையே கிருஷ்ணர் மேல களங்கம் இல்லாத அன்பு அடையிறதுக்காக தான். தன்னை வைஷ்ணவன் என்று கூறிக்கொள்ளும் ஒவ்வொருவரும் எல்லா குற்றங்களையும் தவிர்த்து கிருஷ்ண பிரேம நிலை அடைய முயற்சிக்க வேண்டும். அதனால அதுக்காக தான் பகவான் இந்த பூமியில லீலை பண்றார். அவரை பற்றி கேட்கறதுக்கு, பாடுறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். கிருஷ்ணரை பத்தி கேட்க கேட்க அவர் மேல அன்பு வரும். பகவானை நாம சொல்ல சொல்ல அவர் மேல அன்பு வரும். பகவத்கீதை கேட்க கேட்க அவர் மேல அன்பு வரும். பாகவதம் படிக்க படிக்க அவர் மேல அன்பு வரும். ஸோ டோட்டலி முழுமையா நம்ம கிருஷ்ணர் மேல அன்பு வளர்த்துக்கிறதுக்கு தான் இந்த ஹோல் ப்ரோக்ராம். எதுக்காக? கிருஷ்ணர் மேல அன்பு, கிருஷ்ணர் மேல பற்றுதல். இப்ப எவ்வளவு பேருக்கு இங்க கிருஷ்ணர் மேல மட்டும் பற்றுதல் இருக்கு? கிருஷ்ணர் மேல பற்றுதல் இருக்குன்னா கை தூக்கிடலாம். கிருஷ்ணர் மேல மட்டும்தான் பற்றுதல் இருக்கு அப்படின்னு ரொம்ப ஸோ நம்ம என்ன ஆகணும்? கிருஷ்ணர் மேல மட்டுமே பற்றுதல் வைக்கணும். இந்த உலகத்துல நம்முடைய கடமைகளை செய்யலாம். ஒரு மனைவியாக, ஒரு கணவனாக, ஒரு பெற்றோராக, ஒரு பிள்ளையாக நம் கடமையை செய்யலாம். ஆனா பற்றுதல் எங்க இருக்கணும்? கிருஷ்ணர் மேல. இந்த உடலை விடும்போது கிருஷ்ணாவை நினைக்கணும். அதுக்காக தான் பிரபுபாதர் இந்த ஒரு அழகான வாய்ப்பு கொடுத்திருக்கார். நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு சத்சங்கத்துல வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமே ஞானியை விட சிறந்தவங்க. ஏன் இங்க இருக்கிற எல்லாருமே ஞானியை விட சிறந்தவங்க?
ஏன் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஞானிகளை விட சிறந்தவங்க? ஏன்னா இப்ப எல்லாருக்கும் தெரியும் வாசுதேவன் தான் முழுமுதற் கடவுள், அவரை சரணடையணும். இது ஒரு ஞானிக்கு பல பிறவி எடுக்குது. ஒரு ஞானி வாசுதேவனை சரணடைவதற்கு பல பிறவி எடுக்குது. இங்க உள்ள வந்தவனே ஓம் நமோ பகவதே வாசுதேவன், பகவான் வாசுதேவனை நான் வணங்குகிறேன், ஹரே கிருஷ்ணா. இன்னும் ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடலாம். இந்த அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். அது பண்றதெல்லாம் இப்ப ரொம்ப கஷ்டம். அர்ஜுனனே ரிஜெக்ட் பண்ணிட்டார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அஷ்டாங்க யோகத்துல 7வது நிலை தியானம். 8 நிலை இருக்கு அஷ்டாங்க யோகத்துல. அஷ்டாங்க யோகத்துல எத்தனை நிலை இருக்கு? 8 நிலை. அதுல 7வது நிலை தியானம். யம, நியம, பிரத்யாகாரா, பிராணாயாமா, ஆசனா, தாரணா, தியானா, சமாதி. சமாதி 8th ஸ்டேஜ். சமாதினா உடல் சார்ந்த எந்த உணர்வும் இல்லாம தன்னை மறந்து அப்படி இறைவனோடு ஒன்றாயின நிலையில் அப்படி இருக்கிறது. தன்னை மறந்து அப்படி இறைவனை பகவானை நினைத்து கொண்டு அப்படியே ஆனந்தத்தில் இருக்கிற சமாதி. அது 8th ஸ்டேஜ். 7வது ஸ்டேஜ் தியானம். அந்த 7வது நிலைக்கு வரணும்னா நிறைய ப்ராசஸ் இருக்கு அஷ்டாங்க யோகத்துல. இது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க, இது சாப்பிடக்கூடாது, இவ்வளவு நேரம் தான் தூங்கணும், இவ்வளவு நேரம் தூங்கக்கூடாது, இதுதான் இவ்வளவுதான் பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாது, இந்த மாதிரி சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் மனதை கட்டுப்படுத்தணும், புலன்களை கட்டுப்படுத்தணும், மூச்சு பயிற்சி பிராணாயாமம் பண்ணணும், ஆசனம் பண்ணி உடம்பை கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். இப்போ இங்க எவ்வளவு நேரம் நீங்க உட்கார முடியும்? இந்த இப்படி சமணங்கால் போட்டு உட்காரணும், இல்ல ஒரு பத்மாசனத்துல உட்காரணும்னா ஒரு அரை மணி நேரம் நீங்க உட்காரலாம். அதுவே கஷ்டம். இப்போ கலியுகத்துல சில காலை மறைச்சிருக்கு, கொஞ்சம் காலை அந்த பக்கமா நீட்டிக்கிட்டுமா, ரொம்ப அப்படின்னு செவுத்துல பள்ளி மாதிரி சாஞ்சுக்கிட்டுமா, ஏன்னா உட்கார முடியாது ரொம்ப. கலியுகத்துல உடம்பெல்லாம் அப்படி ஒரு என்ன ஒரு டல் மேட்ரு, என்ன சொல்றது, ஒரு மந்தமாயி போச்சு. உடம்பு வளையறதே இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு. சுவிட்ச் ஆஃப்னா மிக்சி ஓடுது, வீட்டுல கிரைண்டர் ஓடிட்டு இருக்கு. கிரைண்டர் ஒரு பக்கம் ஓடுது, மிக்சி ஒரு பக்கம் ஓடுது, டிவி ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம் மோட்டர்ல ஓடிட்டு இருக்கான். உடம்புக்கு வேலையே இல்லையே. அதனாலதான் என்னாச்சு, உடம்புக்கு வேலையே இல்லை. இதுல வேற மொபைல் இப்படி தேய்ச்சி கழுத்து எலும்புலாம் தேய்ச்சி போச்சு, கையில இருக்க நரம்பெல்லாம் காணாம போயிடுச்சு, கண்ணுல சோடா புட்டி ஆகி போச்சு. அதனால கலியுகத்துல மக்களுடைய ஆயுள் காலம் அல்பாயுசா போச்சு. அதனால இந்த அஷ்டாங்க யோக முறை பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படியே பண்ணாலும் அதுல தியானம் 7வது நிலை. இப்ப உங்க கையில ஒரு ஜெபமாலை தருவாங்க, இது பக்தியில ஆரம்பம். அப்ப அஷ்டாங்க யோகத்தின் 7வது நிலை பக்தியில ஆரம்பம், ஜப தியானம். அஷ்டாங்க யோகத்துல 7வது நிலை தான் தியானம். அஷ்டாங்க யோகத்துல 7வது நிலை தியானம், பக்தியில ஆரம்பம். ஒரு ஞானி கிருஷ்ணர் தான் பகவான் ஏத்துக்கிறதுக்கு பல பிறவியாகும். அப்போ ஒரு கிருஷ்ண பக்தர் ஞானியை காட்டிலும் யோகியை காட்டிலும் சிறந்தவர். பிரபுபாதர் அந்த ஸ்தானத்துல கொண்டு நம்மளை வச்சிருக்காரு. பிரபுபாதர் நம்மளை எங்க உட்கார வச்சிருக்காரு? ஒரு ஞானி இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பிறவியாகும். இந்த மாதிரி கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமன் ஒரு ஞானி தெரியறதுக்கு பல பிறவி எடுக்கணும். ஒரு அஷ்டாங்க யோகி தியானம் செய்யறதுக்கு 7 முறைகளை கடக்கணும். இந்த 7 நிலை கடந்தாதான் 8வது நிலை சமாதி. நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திர ஜெபமாலை எடுத்தோடனே சமாதி நிலைக்கு போயிடும். ஜெபமாலை எடுத்தோடனே பக்தர் என்ன பண்ணுவாங்க? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. அப்போ பிரபுபாதர் நம்ம ரொம்ப கடன் பட்டிருக்கோம். ஏன்னா மற்ற யோகத்துல இறுதி, பக்தியில ஆரம்பம். அப்ப பக்தியில இது ஆரம்பம், பக்தியில இது ஆரம்பம். பக்தியில இறுதி என்னது? பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. பக்தியில இறுதி என்னது? கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ணன் மேல கலங்கமில்லாத அன்பு. அதனால நம்ம இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணுவோம், ஏகாதசி அன்னைக்கு எனக்கு கிருஷ்ணர் மேல கலங்கமில்லாத அன்பு வரணும் அப்படின்னு. ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய்.